Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் கோபி சுதா. நம்ம இன்னைக்கு செய்ய போகிறது புதினா சட்னி. இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இதுக்கு வந்து என்ன சின்ன வெங்காயம், தக்காளி, இதுக்கு வந்து புளி வந்து நம்ம சேர்த்துல. அதுக்கு பதிலாக என்னென்னா நம்ம தக்காளி வந்து நாட்டு தக்காளி ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம புதினா வந்து ஒரு 2-3 டைம் நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு தண்ணியில் வந்து லைட்டாக ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இது நல்லா இதாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். அதாவது சின்ன டேபிள் ஸ்பூன் தான், அதாவது அரை டேபிள் ஸ்பூன் தான். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆயில் விட்டுட்டோம். ஆயில் நல்லா காயிட்டோம். காய்ச்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 7 பல் பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இருக்கும். இது வந்து 1 கப் அளவுக்கு, அதாவது ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம். இதையும் நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடணும். இது காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம பாதியிலே போட்டதுனால, அதாவது உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயம் போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குது. இதுக்கு இடையில வந்து நம்ம புதினா வந்து நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த தோல் வந்து நல்லா சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/4 மூடி அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது ரொம்ப நேரம் வதங்கணுன்ட்டு இல்லை, ஜஸ்ட்டு ஒரு சுற்றிட்டு இந்த சூடே போதும். இப்போ நம்ம புதினாவை நல்லா ட்ரைன் பண்ணிட்டோம். அதாவது தண்ணி கிடையாது. கொத்தமல்லியாக இருந்ததுன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பரட்டி விட்டுக்கலாம். ஆனால் புதினா வந்து அப்படி செய்ய வேண்டாம். கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து வதங்கணும். அப்போ தான் வந்து அந்த பச்சை வாசம் வந்து போயிடும். இல்லைனா வந்து அந்த சட்னியினோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதனால் இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். அதாவது இந்த இலை வந்து நல்லா சுருங்கி இன்னும் கொஞ்சம் வந்து இதாகணும், வதங்கணும். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக வந்து புதினா சட்னி பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த பேனோட சூடே போதும். இன்னும் நல்லா வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கிடும். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இதையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டே போட்டால் என்ன ஆகும்னா தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நான் லாஸ்ட்டில் அதாவது கரெக்டாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி நம்ம அரைச்சிட்டோம். இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான புதினா சட்னி ரெடி. புதினா சட்னி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மற்றும் தொடர்பாடி எவன்குள் பிறப்பருக்கல் உற்றார்க்கு உடம்பும் மிகை. பிறவி துன்பத்தை ஒழிக்க முயல்பவர்களுக்கு உடம்பு மிகையான பொருள். ஆகவே அதற்கு மற்ற ஆசைகளின் தொடர்பு கொள்வது எதற்காகவோ